அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் அனுபவபூர்வமான அமல். இது என்னுடைய குடும்பத்தினர் ஓதி பலன் கண்ட ஒரு அமலை எனக்கு சொன்னாங்க. நானும் இப்போ அதை நான் ஓதிக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆசைப்பட்ட எந்த ஒரு நோக்கத்துக்காக நான் ஓதுனனோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவான். அதில் இன்னும் பரக்கத்தை அதிகப்படுத்துவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்போ இந்த அமலை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். பணத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. என்றைக்குமே உங்ககிட்ட பண சிக்கல் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் ஆகிரும். பண தேவை, அவசர தேவை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும். இது எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு நோயில் நீங்கள் இருக்கீங்க, அதை சரி பண்ணிக்கிறதுக்கு, அதை குணப்படுத்திக்கிறதுக்கு உங்கள்ட்ட போதிய அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னாலும் சரி, அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நம்மளை செஞ்சு பாருங்க. ரொம்பவும் தாங்க முடியாத கடனில் இருக்கேன், பதிலே சொல்ல முடியல என்னால், எனக்கு பணம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை இந்த விஷயம் எனக்கு நடந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டமே போகும், இது இருந்தால் தான் நாளைக்கான பொழுதே எனக்கு நல்ல விதமாக ஆகும், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது நாளைய பொழுது யோசிக்கும் பொழுது, அதுக்கு எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா உங்களுக்கு அந்த விஷயத்த நடத்தி கொடுப்பான். பணத்தில் என்றைக்குமே குறைவு அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. பணம் எடுக்க எடுக்க குறையாம தான் இருக்குமே தவிர உங்களுக்கு குறைஞ்சி உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகாது. அதிகமாக தான் போகும், குறையவே குறையாது. அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையை தவற விடாமல் முதல்ல தினந்தோறும் தொழக்கூடியவர்களாக இருங்க. அதோடு சேர்த்து கூடுதலாக இந்த அமலையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கண் கூட உங்களால் கண்டிப்பாக பலன் உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். இதை நான் நியத்தை வச்சு நான் ஓதிக்கிட்டே வரேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்க்கையை ஆக்கியிருக்கா. என்கிட்ட என்னுடைய எனக்கு தேவையான சில விஷயங்களை நான் வாங்கிக்கிறதுக்கும் சில விஷயத்த நான் பெற்றுக்கிறதுக்கும் என்கிட்ட போதுமான அளவு பணத்தை அல்லாஹ் தஆலா நாசப்படுற விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு என்னால் முடியுது. முன்ன யோசிக்கிற மாதிரி இருக்கும், இவ்வளோதான் இருக்குது நம்மக்கிட்ட, இப்போ இதை நம்ம வாங்கினா அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையோடு ஓடிட்டு இருந்துச்சு என்னுடைய காலம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாசப்படுற விஷயத்த என்னால் வாங்க முடியுது. இன்னும் இன்ஷா அல்லாஹ் நான் இன்னும் என்னுடைய பெரிய பெரிய ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் தஆலா விரைவாக நிறைவேற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இப்போ இந்த அமலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதில் இருக்கிறத தனிப்பட்ட முறையில் ஒன்னொன்னையும் தனியாகவே நம்ம ஓதுனாலே நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது மொத்தமாக சேர்த்து ஓதும் பொழுது இன்னும் விரைவாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் அல்லாஹ் நம்புகிறோம் தான், ஆனால் அந்த நம்பிக்கைங்கிறது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம அல்லாஹ் நம்புகிறோம், ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் நமக்கு நடக்கலை, நம்ம கேட்குற விஷயத்த அல்லாஹ் தஆலா கொடுக்கலன்னா நம்ம அதோட ஒரு மாதிரி ஆயிரும், அப்செட் ஆயிரும். அல்லாஹ் தஆலா என் துஆவை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான், ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான், இந்த படித்தவன் இருக்கானா இல்லையா, ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம ரொம்ப விரக்தியாக ஆயிடுறோம். அந்த இடத்துல நம்ம அல்லாஹ் தஆலா நம்மளை சோதிக்கிறானே தவிர கைவிட மாட்டான், நம்மளுடைய விஷயம் சீக்கிரமே நடக்க போகுது, அதுக்காக நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அல்லாஹ் தஆலா ஒருபோதும் தன்னுடைய அடியானை என்றைக்குமே கைவிட மாட்டான். அவனை நம்பினவங்களை என்றைக்குமே அவன் கைவிட மாட்டான். ஒரு மூமியினுடைய அடையாளம் அப்படிங்கும்பொழுது பொறுமையும் அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான். அது இரண்டையும் நம்ம பலப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால வென்று வர முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செய்யுங்க. இதை ஒரு அமலை நீங்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே திக்ருகள் தான். அதனால் இதை ஓதுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஐவேளை தொழுகை தொழக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் இதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேர தொழுகையில் கூட ஓதலாம். இல்லை மொத்தமாகவே உங்களுக்கு டைம் இருக்குது, நான் அஞ்சையுமே ஒவ்வொரு தொழுகையிலையும் பின்னாடியே நான் ஓதுறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒவ்வொன்றையும் நான் ஃபஜரில் ஒரு இதை லஹரில் ஒரு இதில் அந்த மாதிரி நான் பிரித்து பிரித்து ஓதுறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, தொழுகை இல்லாத நேரத்துலையும் நீங்கள் இதை தாராளமாக ஓதலாம். நேரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது கிடையாது. எண்ணிக்கை அப்படிங்கும்பொழுது ஒவ்வொன்றையும் நீங்கள் 100 முறை ஓதுங்க, நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களால் 100 முறை ஓத முடியலன்னா உங்களால் எந்த அளவுக்கு ஓத முடியுதோ அதை ஓதுங்க. முடிந்த வரைக்கும் 100 முறை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா, முதலாவது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம்,
ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த வார்த்தைகள் வந்து ரொம்பவும் ஈஸியா தான் இருக்கும். ஆனா இதனுடைய நன்மைகள் அப்படிங்கும்பொழுது ரொம்பவும் அதிகமா இருக்கு. இதனுடைய எடை அப்படிங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப அதிகமானது. மீசான் தராசுல நமக்கு நன்மையை அதிகப்படுத்தி போகக்கூடியது. அதே மாரி நமக்கு ஓதுறதுக்கு ரொம்பவும் சிரமம் இல்லாதது. நாவுக்கு எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்கு. அதே மாரி இது ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு திக்ர். பொதுவாவே நம்ம அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு நம்ம துவா கேட்கும்போது நிச்சயமா அல்லாஹ் தஆலா மறுக்காம ஏத்துக்கொள்வான். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம நோன்பு நோர்த்துட்டு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துவா நிறைவேறும். அதே மாரி தர்மம் செஞ்சுட்டு நம்ம கேட்கக்கூடிய துவா நிறைவேறும். இதெல்லாமே எப்படின்னா அல்லாஹ்வுக்கு பிடிச்ச செயல். நம்ம அல்லாஹ்வ பிடிச்ச செயல்ல நம்ம செஞ்சுட்டு நம்ம துவா கேட்கும் பொழுது, நம்மளோட துவாவ எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா விரைவா ஏத்துக்கிறானோ, அதே அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வார்த்தைகள கொண்டு அவன புகழ்ந்துட்டு நாம கேட்கிற துவாவையும் விரைவா அல்லாஹ் தஆலா மறுக்காம ஏத்துப்பான். அந்த அடிப்படையில ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு திக்ர் தான் இது. இந்த திக்ர 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து 2வது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வால மட்டும் தான் எல்லாமே முடியும். அல்லாஹ்வுக்கு தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் எல்லா சக்தியும் இருக்கு. வேற யாருக்குமே அந்த சக்தியே கிடையாது. அப்படிங்கிறத சொல்ற வகையில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்ரு. இது பலமுறை ஓதி பலன் கண்ட ஒரு திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பலமுறை சொல்லப்பட்டது. அனுபவபூர்வமான ஒரு அமல். இந்த ஒரு திக்ர மட்டுமே நீங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒரே அமர்வுல ஓதி நீங்க சஜிதால துவா கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க துவா நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதையும் 1 முறை ஓதுங்க. அடுத்து 2வது அல்லாஹ்வுடைய திருப்பெயர் அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. யா ரஸாக் யா அல்லாஹ். யா ரஸாக் யா அல்லாஹ். யா ரஸாக் யா அல்லாஹ். யா ரஸாக் அப்படிங்கும் பொழுது ரிஸ்கை அதிகப்படுத்துபவன், ரிஸ்க் அளிப்பவன், உணவளிப்பவன் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இதை நீங்க யா ரஸாக் யா அல்லாஹ் அப்படின்னு ஓதலாம். அல் ரஸாக்குன்னு சொல்லலாம். யா ரஸாக்குன்னு ஓதலாம். இதை நீங்க எந்த மாதிரியும் ஓதலாம். அல்லாஹ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான பேர். அதனால அது கூட சேர்த்து யா ரஸாக் யா அல்லாஹ் அப்படிங்கும் போது ஓதும்பொழுது நம்ம 2 வார்த்தையை சொன்ன மாதிரி இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்க எப்படி வேணாலும் ஓதுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ரிஸ்க் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியவனே, எனக்கு அதிகப்படுத்து. இதனுடைய தன்மையே வார்த்தையா தான். ரிஸ்க் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியவன். அந்த தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத உணர்ற வகையில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வார்த்தை. அடுத்தது இதையும் 100 முறை ஓதிட்டு அடுத்தது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க. அஸ்தோஃபிருல்லாஹ் 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 அப்படின்ட்டு யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு கேளுங்க. இல்லை நீங்க அஸ்தோஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தோஃபிருல்லாஹ் அலீம வ தூபு இலை இந்த மாதிரி கூட நீங்க ஓதலாம். சிம்பிளா ஓதுறதா இருந்தா அஸ்தோஃபிருல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போதுமானது. இதையும் 100 முறை ஓதுங்க. பொதுவா நம்ம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அவனை புகழ்ந்துட்டு நாம கேட்கக்கூடிய துவா கண்டிப்பா மறுக்காம ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில தான் இது எல்லாமே இருக்கு. அடுத்து கடைசியா சொல்றது என்ன அப்படின்னா, ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய திக்கர்லேயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா வஹாப் அப்படிங்கிற அல்லாஹுடைய திருநாமம் கடைசியா இடம்பெற்றிருக்கு. வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்கக்கூடியவன், கொடையாளன், இந்த மாதிரி வார்த்தைகள். வாரி வழங்குறது, கொடையாளனா இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அது எல்லாத்துலேயுமே குறிக்கும். உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்க சொல்லி கொடுக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்க சொல்லி கொடுக்கும், உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை வாரி வழங்க சொல்லி கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு வருமானத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அல்லாஹ் தஆலா வாரி வழங்கக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிற வார்த்தையை உணர்த்துற வகையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய இஸ்மு இருக்கு. அதே மாதிரி ஆரம்பம் ரப்பி அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் சிறந்த வார்த்தை. பொதுவாகவே நீங்க நிறைய நபிமார்கள் ஓதுன வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரப்பி அப்படிங்கிற வார்த்தைகள் நிறைய இடம்பெற்றிருக்கும். நிறைய நபிமார்கள் ஓதுனதுல ரப்புங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்பவும் அல்லாஹ் நெருங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வார்த்தை. என்னுடைய ரப்பே அப்படின்னு நம்ம ரொம்பவும் அழுத்தமா அல்லாஹ் உரிமையோட கேட்குற வகையில இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 5ஐயுமே நீங்க 100 முறை 100 முறைன்னு ஓதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா நல்ல பலன் உங்க வாழ்க்கையில் உங்களால உணர முடியும். நீங்க ஒரே தடியா 100 100ன்னு எல்லாத்தையும் ஓதினாலும் சரி, ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடியும் ஒவ்வொன்றா பிரித்து ஓதினாலும் சரி, இல்லை தனிப்பட்ட முறையில் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் உட்காந்து மொத்தமாக ஓதினாலும் சரி, உங்களுடைய விருப்பம்.
ஓதி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. கடன் உள்ளவங்க தாராளமா ஓதுங்க. இன்னும் அதிகமா எண்ணிக்கையில கூட ஓதுங்க, தவறில்ல. உங்களால எத்தனை எண்ணிக்கை முடியுதோ அத்தனை எண்ணிக்கையில ஓதுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. பணத்துல எந்த ஒரு குறையும் ஏற்படாது. பணத்துல எந்த ஒரு தட்டுப்பாடும், சிக்கலும் இல்லாம உங்களுக்கு பணம் வாரி வாரி அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடியவனா இருப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட அதே மாரி ஐவேளை தொழுகைய தவற விடாம தொழுதுகிட்டே கூடுதலா இந்த அமலையும் சேர்த்து செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.